வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெள்ளரிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. வெள்ளரிக்காயினுடைய தோலில் தான் அதிகப்படியான நார் சத்தும் விட்டமின்களும் இருக்குது. எனவே அந்த ரசாயனங்கள்லாம் நீங்குமாறு நீங்கள் வெள்ளரிக்காயை நன்றாக கழுவி விட்டு தோலோடு சாப்பிட்றது அப்படின்றது முழுமையான மருத்துவ நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். வெள்ளரிக்காய் இப்போ இருக்கக்கூடிய இந்த கோடை காலத்துக்கு மட்டும் இல்லாமல் உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு தினமும் சாப்பிட வேண்டிய நீர் சத்து, நார் சத்து போன்ற பல்வேறு விதமான விட்டமின்கள், தாதுக்கள் நிறைந்திருக்கக்கூடிய புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பழமாக இருக்குது. அப்போ வெள்ளரிக்காயை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு எல்லாமே நம்ம வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. அப்போ வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டோம்னா ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நமக்கு கிடைக்கிறதால அந்த நீர் சத்தோடு சேர்ந்து நமக்கு மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை வராமல் தடுக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் உதவிகரமாக இருக்கும். ஒரு சிறந்த மலமிளக்கியாக வெள்ளரிக்காய் நமக்கு செயல்படும். குடல் இயக்கத்தை சீராக்கி செரிமான மண்டலத்தை சுத்தமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றி நமக்கு சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம் இது மாதிரிலாம் நமக்கு எதுவுமே ஏற்படாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்படுத்திக் கொள்வதற்கு எல்லாமே தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா பசியை கட்டுப்படுத்தி குறைக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த டயட் உணவாக வெள்ளரிக்காய் இருக்கும். அதுக்கான காரணம் வெள்ளரிக்காயில் கலோரிகள் மிக மிக குறைவு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரங்களில் வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது வயிறு நிறைந்த ஒரு ஃபீல், ஒரு உணர்வு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறதால தேவையற்ற நொறுக்கு தீனிகள், குப்பை போன்ற உணவுகள் நம்ம சாப்பிட்றத தவிர்த்து கொள்ளலாம். அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் சாப்பிட்றத தவிர்த்து கொள்வதால் உடல் எடை பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகப்படுத்தப்படாது. அதை முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், குறிப்பாக அந்த நீர் சத்து, நார் சத்து எல்லாமே ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால நமக்கு அந்த தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள்லாம் இல்லாமல் கனக்கச்சிதமான கட்டுடல் மேனியை நமக்கு வெள்ளரிக்காய் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குங்க. ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் பிளட் பிரஷர்னு சொல்லக்கூடிய அந்த பிபி ப்ராப்ளம், ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது சோடியத்தினுடைய பக்க விளைவுகளை குறைத்து ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு அனுப்புது. இதனால எந்த விதமான தடையும் இல்லாமல் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும் பொழுது இதயத்தினுடைய செயல்பாடு, இதய துடிப்பு எல்லாமே நமக்கு சீரான இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற இதயம் தொடர்பான பக்க விளைவுகள் நமக்கு எதுவுமே ஏற்படாது. அப்போ இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக்கொள்ளணும்னா தங்கு தடை இல்லாமல் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு செலுத்துறதுக்கு, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல், பிபி ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு செலுத்துறதுக்கு தான் வெள்ளரிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. நீரிழிவு பிரச்சனைகள் விடுபடுவதற்கு, டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வெள்ளரிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வெள்ளரிக்காயினுடைய கிளைசமிக் குறியீடு மிக குறைவு. அதனால பார்த்தீங்கன்னா இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களை எல்லாம் கொண்டிருக்கிறது கிடையாது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு. ஸோ இதனால ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு சட்டென்று உயர்வது கிடையாது. அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெள்ளரிக்காயில் சில கூட்டு பொருட்கள் இருக்கு. இது கணையத்தில் இருக்கக்கூடிய இன்சுலினுடைய சுரப்பை தூண்டுவதற்கு உதவிகரமாக இருக்கிறதால ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஸோ அப்போ பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு எல்லாமே நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னாலுமே இப்போ இருந்தே நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அவசியமாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெள்ளரிக்காயில விட்டமின் கே நிறைந்திருக்கு. இது உடல்ல கால்சியம் உறிஞ்சப்படுவதை அதிகரித்து எலும்புகளை வலுவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ எலும்புகள் பலம் இழந்து போகிறது, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் இந்த மாதிரி எந்த விதமான எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தொடங்கி எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படாமல் இளமை காலங்களிலும் முதுமை காலங்களிலும் எலும்புகளை பலமாக வைக்கிறதுக்கு, எலும்பு முறிவு அபாயத்தை குறைக்கிறதுக்கு வேண்டிய அந்த அவசியத்தை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்வதற்காக வெள்ளரிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. அப்பதான் ஒரு 50-60 வயதுகளில் கூட எலும்புகள் பலம் பெறாம இப்போ நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா எலும்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக உடஞ்சிரும். அப்போ எலும்புகள் நமக்கு வீக்காக இருக்கு, பலவீனமாக இருக்குன்றதை அதை சுட்டி காட்டுது. ஸோ அந்த மாதிரிலாம் ஏற்படாமல் எலும்புகள் எப்போதுமே பலம் பெறுவதற்கு வெள்ளரிக்காய் நமக்கு துணை புரியுங்க. சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வெள்ளரிக்காய் நம்ம எடுத்துக்கலாம். சரும பொலிவு நமக்கு கிடைக்கும். இப்போ வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய சிலிக்கா மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நீர் சத்து எல்லாமே சருமத்தை சுருக்கங்கள் இன்றி இளமையாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. முகத்தில் இருக்கக்கூடிய வீக்கம் மற்றும் கண் அடியில் இருக்கக்கூடிய கண் கருவளையங்கள், அந்த சுருக்கங்கள் இது எல்லாத்தையுமே வெள்ளரிக்காய் துண்டுகளை பயன்படுத்தும் போது சரி பண்ணிக்கலாம்.
அப்போ நமக்கு சரும பொலிவு கிடைக்கும். கூந்தல் ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னா அந்த சிலிக்கா மற்றும் கந்தகம், அந்த சல்ஃபர் வந்து என்ன பண்ணுன்னா வெள்ளரிக்காயிலிருந்து கூந்தலினுடைய வேர்களை வந்து வலுவாக்கி, அதாவது முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அது வலுவாக்குறதால முடி வளர்ச்சி உங்களுக்கு தூண்டுவதால முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை ஏற்படுவது இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே வந்து இருக்காது. பேன் மற்றும் பொடுகு தொல்லை கூட இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை வந்து பெற்றுக்கொள்ளலாம். வெள்ளரிக்காய் எடுத்துக்கொண்டு இந்த நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.